வணக்கம். இந்த வீடியோவிலே நாங்கள் சில மாற்றங்களை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். விசேஷமாக அமைப்பு என்ற பகுதிக்கு போய் நாங்கள் குழு சுய விவரத்தையோ, யாப்பையோ, சுற்றின் கால அட்டவணையோ, உறுப்பினர் சுயவிவரங்களையோ, இல்லாவிட்டால் உத்தியோகத்தர்களை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால் அதனை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க இருக்கிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் உத்தியோகத்தர்களை மாற்ற விரும்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நாங்கள் இந்த திறப்பு வைத்திருப்பவர் 3 அவரை நீக்க விரும்புகிறோம் என்று நாங்கள் நினைப்போம். இப்பொழுது நீக்கவும் என்ற பகுதியை நாங்கள் போட்டவுடன் கேட்கிறார்கள், அவரை நீங்கள் நீக்க உண்மையிலே விரும்புகிறீர்களா என்று ஆம் என்று சொன்னவுடன், அவரை நிரப்ப வேறு உறுப்பினர் தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களா என்று இப்போதைக்கு நாங்கள் இல்லை என்று சொல்வோம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த திறப்பு வைத்திருப்பவர் 3 என்பவரை நீங்கள் இங்கே பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் அவரை நாங்கள் நீக்கிவிட்டோம். இப்பொழுது இன்னொரு மாற்றத்தை நாங்கள் செய்ய விரும்பலாம். அதிலே தான் உத்தியோக தேர்ந்தெடுக்கும் என்ற பாதையிலே இப்பொழுது நாங்கள் யோசிப்போம், இந்த செயலாளரை நாங்கள் பதிவாளராக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் என்றால், நாங்கள் இப்பொழுது நீக்கவும் என்ற பகுதிக்கு நாங்கள் தட்டாமல் நாங்கள் செயலாளர் என்ற பகுதியை நாங்கள் பார்க்கலாம். அதிலே நாங்கள் செயலாளரை விட்டுவிட்டு நாங்கள் பதிவாளர் என்று நாங்கள் அவரை மாற்றி நாங்கள் உத்தியோகத்தை சேமிக்கவும் என்று சொன்னால் அவரை ஆம் என்று சொல்லிவிடுவோம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரெக்கார்டர் பதிவாளரை நாங்கள் இப்பொழுது செக்ரட்டரியிலிருந்து இல்லாவிட்டால் செயலாளரிலிருந்து மாற்றியிருக்கிறோம். ஆனால் இந்த மாற்றங்கள் இப்பொழுது உடனே நடக்காது. இப்பொழுது ஒரு கூட்டம் நடக்காவிட்டால் அடுத்த கூட்டத்தின் முடிவில் தான் அது மாற்றப்படும் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தால் கூட்டம் முடியும் பொழுது அது மாற்றப்படும். இப்பொழுது நாங்கள் வேறொரு மாற்றத்தை செய்ய முயற்சி செய்வோம். உதாரணமாக நாங்கள் உறுப்பினர் சுய விவரங்களில் சில மாற்றங்களை நாங்கள் செய்ய யோசிப்போம். இப்பொழுது முதலாக ஃபருக் முகமதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது அவருடைய சில தரவுகளை நாங்கள் மாற்றுவோம். உதாரணமாக அவருடைய தொடர்பை தகவல்களை நாங்கள் மாற்ற விரும்புவோம் என்று நினைப்போமே. நாங்கள் அங்கே போய் அவருடைய இலக்கத்தை நாங்கள் இப்பொழுது 555 என்று மாற்றிவிட்டோம் என்று நினைப்போம். அதை நீங்கள் மாற்றிவிட்டால் இந்த விஷயங்களை நாங்கள் செய்த பிறகு நீங்கள் இப்பொழுது அவருடைய தொடர்பு தகவலை பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது அந்த தொடர்பு தகவல் மாற்றப்பட்டிருக்கும். இவ்விதமாக நாங்கள் அதனை திரையிலே நாங்கள் இப்பொழுது மாற்றி வைத்துக் கொள்ளலாம். அது மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாற்றங்களை நாங்கள் செய்து விட்டோம். இப்பொழுது அந்த மாற்றங்கள் இங்கே வந்திருக்கிறது. எனவே திரும்பவும் இந்த மாற்றங்கள் அந்த கூட்டத்தின் முடிவில் தான் மாற்றப்படும். எனவே இவ்விதமாக நாங்கள் மாற்றங்களை செய்யலாம். அந்த மாற்றங்கள் எப்படி திரும்பவும் மீளமைக்கலாம் என்பதை பற்றி இன்னொரு வீடியோவை நாங்கள் உங்களுக்கு காட்டவும் இருக்கின்றோம். நன்றி எங்களோடு இணைந்தது.